அதில் ரத்தினபுரத்துக்கால போகிற வாகனங்கள் அளவு காணாதுன்றதான் இருந்தவை. இப்போ அந்த வீட திட்டம் வந்து எடுக்கலாம். கொஞ்சம் கூட மகஜரத்தாங்க நானும் கூட இதை கரிசனையில் எடுக்கிறோமா எப்படின்னு வருவோம். உங்களுடைய கரிசனையில் எடுத்து நாங்கள் இதுக்கு ஒரு நல்ல மாணவனாக நீங்கள் சிந்தித்திருக்கிற இந்த சிந்தனை நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். தற்போது நாட்டில் அதிகரித்துள்ள வீதி விபத்துக்களை தடுக்கும் செயற்திட்டங்களின் நடைமுறை சாத்தியங்கள் மற்றும் அது சார்ந்த முயற்சிகள் தொடர்பிலான முன்மொழிவுகளை சாத்தியமாக்கும் கோரிக்கை ஒன்றை கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் தரமாறல் கல்வி கற்கும் மாணவன் செல்வன் பிரபாகரன் தாரக்ஷன் என்பவர் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரனிடம் கையளித்துள்ளார். தரமாறில் கல்வி கற்கும் இந்த மாணவனின் சமூக அக்கறையின் வெளிப்பாடாக அமைந்துள்ள மேற்படி விடயம் தொடர்பில் ஏற்கனவே தன்னாலான முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முன்னுதாரணமான செயற்பாட்டுக்காக மாணவனுக்கு தனது பாராட்டுக்களையும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சரி சரி. அந்த சொல்றது என்ன, சிக்னல் லைட்டுகள் போடணும் என்ன, அது ஒரு இடத்தை தான் போடுவாங்களோ இல்லை 2 இடத்த போடுவாங்களோ, அது ஒரு நல்ல விஷயம். வேற அந்த பரந்தல்ல நடந்ததுக்கு என்னன்னா, பரந்தல்ல வாகனங்கள் 2 பக்கம் இருந்து வாகன தொகை வந்து கூட வேணும். அப்ப இந்த பரந்தன் சந்தி வந்து முச்சந்தி தானே, முல்லைத்தீவும் யாழ்ப்பாணம் கிளர்ச்சிக்கான பாதை. அப்ப அதுல அவங்க அந்த ஒளி சமைக்க போடுறதுல அதுல கொஞ்சம் பின்னடிப்பு இருக்குது. இப்போ சந்தி 4 பக்கம் இருக்கிற பாதை. அதுல ரத்தினபுரத்துக்கால போற வாகனங்கள் அளவு காணாதுன்றதான் இருந்தவை. இப்ப அந்த வீட திட்டம் வந்து எடுக்கலாம். கொஞ்சம் கூட மகஜரத்தாங்க நானும் கூட இதை கரிசனையில் எடுக்கிறோமா எப்படின்னு வருவோம். உங்களுடைய கரிசனையில் எடுத்து நாங்கள் இதுக்கு ஒரு நல்ல மாணவனாக நீங்க சிந்தித்திருக்கிற இந்த சிந்தனை நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். அதுல என்னென்ன விபத்துக்கள் நடந்திருக்கின்ற பட்டியலும் நடத்துனீங்களா? கிடைச்சதா அண்மை காலங்கள்ல அப்படி இல்லை, நான் எடுத்து கொடுத்தாங்க. இந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ள விபத்துக்கள் கிளிநொச்சியில் நடந்த விபத்துக்கள் விவரங்களையும் எடுத்து போட்டு நீங்கள் எழுதியிருக்கிற இந்த விஷயத்தை வச்சு நான் ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன். நல்ல விஷயம். சைன் பண்ணுங்க. அந்த விடயத்தை கூடுதலாக கரிசனையில் எடுத்து இதுவரை நீங்க சிந்திக்கிற இந்த வயசுல என்னுடைய பாராட்டுக்கள். நான் அதிகமா இதுல கூடுதலான கவனம் எடுத்து இதுக்குரிய நடைமுறைப்படுத்துறதுக்கான என்னாலான முயற்சிகள் எடுக்கிறேன். சின்ன வயசுல இப்படி யோசிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யார் இந்த யோசனையை தந்த? நீங்களா யோசிச்சீங்களா? ரைட், கெட்டிக்காரன். அடிக்கடி வீதியில் நடக்கிற விபத்துக்கள் விஷயங்களை பார்த்து இதை சிந்திச்சது ஒரு நல்ல விஷயம். உங்களோட மனசுல அது பாதிச்சிருக்கு. நான் அந்த விஷயத்தை கூடுதலா கருத்துல எடுத்து நல்ல முடிஞ்ச அளவு செய்யலாம். நன்றிகள், வாழ்த்துக்கள். வீதியில ஏற்படுற விபத்துக்கள் காரணமாக பிரபாகரன் தாருக்ஷன் என்ற மாணவன் இன்று ஒரு கடிதம் ஒன்றை எனக்கு எழுத்து மூலமா தந்திருக்கிறார். குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் அண்மை காலங்களில் அடிக்கடி நடைபெறுகின்ற டிப்பர், பேருந்து மற்றும் மகிழுந்து போன்ற வாகனங்களால் அடிக்கடி ஏற்படுற விபத்துக்கள், மோட்டார் சைக்கிள்கள் மூலமாக ஏற்படுற விபத்துக்கள் தொடர்பில் பிள்ளைகள் அச்சம் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் மத்தியில் அந்த அச்சம் நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் ஒரு பாடசாலை மாணவனாக, ஒரு சிறுவனாக அவருடைய மனநிலை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளே ஒரு பள்ளியில் செல்லுகின்ற இந்த சின்ன குழந்தைகள் சிந்திக்கிற அளவுக்கு கிளிநொச்சியினுடைய விபத்து நிலைமை இருக்கிறது என்பதை இது வெளிக்காட்டி இருக்கிறது. நான் இது தொடர்பாக மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் மாவட்டத்தினுடைய போலீஸ் பொறுப்பதிகாரி போன்றவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை கொண்டு வருவதோடு கிளிநொச்சியினுடைய விபத்துக்கள் பற்றி பிள்ளைகள், பாடசாலை செல்லும் பிள்ளைகளே அச்சத்தோடும் செல்லுகின்ற பாதசாரிகள் மக்களும் மிகவும் ஒரு பயந்த மனநிலையோடும் செல்லுகிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றது என்பதை ஒரு அறிவூட்டலாக, விழிப்புணர்வாக இதனை கொண்டு வருவதற்கான முழு முயற்சிகளையும் முன்னெடுத்து இனிவரும் காலங்களில் இவ்வாறான விபத்துக்கள் நடைபெறுவதை தடுப்பதில் இயலக்கூடிய அளவு முன்னேற்றத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் மேற்கொள்வோம்.